100 Days Challenge. இன்னைக்கு டே 28. டிஎன்பிசி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம ஜர்னி இது. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் இந்த பூமியையே உலுக்கி போடுற 2 மிகப்பெரிய சக்திகளை பத்தி தான். அதுதான் நிலநடுக்கம் மற்றும் எரிமலைகள். இது வெறும் ஒரு புவியியல் பாடம் மட்டும் இல்ல, டிஎன்பிசி தேர்வுகள்ல திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு நமக்கு மார்க்ஸை உறுதியா வாங்கி தரக்கூடிய ஒரு பகுதி. வாங்க, இது ரொம்ப எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த தேர்வு பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது விடாமுயற்சி. பாருங்க, பூமிக்கு அடியில சின்ன சின்ன தட்டுகளோட நகர்வுகள் பல வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துதான் ஒரு பெரிய நிலநடுக்கத்தை உருவாக்குது. அதே மாதிரி நம்மளோட சின்ன சின்ன தினசரி முயற்சிகள் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கும். சோ கன்சிஸ்டன்சி இஸ் கீ. வாங்க, இன்னைக்கான பாடத்தை முழு கவனத்தோட ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட தலைப்பு புவியின் அகச்செயல்பாடுகள், அதாவது எண்டோஜெனிக் ஃபோர்சஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பூமிக்கு உள்ளே நடக்கிற சில விஷயங்களால தான் இந்த நிலநடுக்கம், எரிமலை மாதிரி பெரிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுது. இந்த தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு எல்லா தேர்வுகள்லயும் ஒரு அடிப்படை கேள்வி வர்ற பகுதி. ஸ்கூல் புக்ல நம்ம படிச்சிருந்தாலும் இதை நாம டிஎன்பிஎஸ்சி தேர்வு கண்ணோட்டத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், எங்கிருந்து கேள்விகள் வரும் தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல நிலநடுக்கம்னா என்னன்னு ரொம்ப அடிப்படையில இருந்து பார்க்கலாம். பூமிக்கு கீழே இருக்கிற புவித்தட்டுகளின் திடீர் நகர்வுனால புவியோட மேற்பரப்புல ஒரு அதிர்வு ஏற்படுது இல்லையா? அந்த அதிர்வை தான் நம்ம நிலநடுக்கம்னு சொல்றோம். இதுல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. அதுதான் தேர்வுல நமக்கு மார்க்ஸை வாங்கி தரும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரைபடத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. நிலநடுக்கத்தோட முழு அடிப்படையும் இதுதான். இப்போ ஒரு குளத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டா அலைகள் எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் இதுவும். பூமிக்கு கீழே எந்த புள்ளியில இந்த அதிர்வு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கு பேரு புவி அதிர்ச்சி மையம், அதாவது ஃபோக்கஸ். அதுக்கு நேரா செங்குத்தா பூமிக்கு மேல நிலப்பரப்புல நாம அந்த அதிர்வை முதல்ல உணர்றமே, அந்த புள்ளிக்கு பேரு தான் எபிசென்டர், அதாவது மையப்புள்ளி. இந்த எபிசென்டர்ல தான் பாதிப்பு மிக மிக அதிகமா இருக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் தேர்தல கேட்கப்படுற முக்கியமான கேள்வி. ஃபோக்கஸ் உள்ள, எபிசென்டர் மேல. இதை மறக்கவே கூடாது. அடுத்து ஒரு முக்கியமான கருவி. நிலநடுக்கம் ஏற்படும் போது உருவாகிற அந்த அதிர்வு அலைகளை பதிவு செய்யற கருவிக்கு நில அதிர்வு மானி, அதாவது சீஸ்மோகிராஃப்னு பேரு. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நேரடி கேள்வியாகவோ அல்லது பொருத்துகளையோ வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கருவிதான் நிலநடுக்கம் நடந்தத உலகத்துக்கு பதிவு செஞ்சு காட்டுது. ஓகே, சைஸ்மோகிராஃப் அதிர்வுகளை பதிவு மட்டும்தான் பண்ணும். ஆனா அந்த நிலநடுக்கத்தோட சக்தி எவ்வளவு, அதோட மேக்னிடியூட் எவ்வளவுன்னு அளவிடுறதுக்கு பயன்படுறது தான் ரிக்டர் அளவுகோல், அதாவது ரிக்டர் ஸ்கேல். இது 0 to 9 வரைக்கும் எண்களை கொண்ட ஒரு அளவுகோல். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரிக்டர் அளவுல ஒவ்வொரு புள்ளி அதிகரிக்கும் போதும் நிலநடுக்கத்தோட ஆற்றல் 10 மடங்கு அதிகமாகும். அதாவது ரிக்டர் 5 விட ரிக்டர் 6 10 மடங்கு சக்தி வாய்ந்தது. இது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, உலகத்துல எங்கெல்லாம் அதிகமா நிலநடுக்கம் வருதுன்னு இந்த வரைபடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல ஏற்படுற நிலநடுக்கங்கள்ல கிட்டத்தட்ட 68% பசிபிக் பெருங்கடல் பகுதியை சுற்றி தான் ஏற்படுது. ஏன்னா அங்கதான் புவித்தட்டுகளோட எல்லைகள் சந்திக்குது. இதனாலதான் இந்த பகுதியை பசிபிக் நெருப்பு வளையம், அதாவது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நிலநடுக்கமும் அதிகமா இருக்கும், எரிமலைகளும் அதிகமா இருக்கும். நிலநடுக்கத்தை பத்தி தெளிவா பார்த்தாச்சு. இப்போ புவியின் இன்னொரு அகச்செயல்பாடான எரிமலைகளை பத்தி பார்க்கலாம். எரிமலைங்கிறது புவியின் மேற்பரப்புல இருக்கிற ஒரு துளை வழியா உள்ளே இருந்து சூடான பாறை குழம்பு, சாம்பல், நீராவி இதெல்லாம் வெளியே வர்ற ஒரு நிகழ்வு. இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த வரைபடத்தை பாருங்க. பூமிக்கு ஆழத்தில் இருக்கிற பாறை குழம்பு அறைக்கு மேக்மா சேம்பர்னு பேரு. அது மேல வர்ற குழாய் வடிவ பாதைக்கு பேரு எரிமலை துளை, அதாவது வெண்ட். அப்புறம் எரிமலை வெடிச்சு லாவா வெளியேறி படிந்து உருவாகிற கூம்பு வடிவ மலைக்கு கோன்னு பேரு. இதுதான் ஒரு எரிமலையோட அடிப்படை அமைப்பு. இப்போ இதுல இருக்கிற முக்கியமான பாகங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். இது தேர்வுல நம்மள குழப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம். மேக்மா, அதாவது மேக்மா, மற்றும் லாவா, அதாவது லாவா, ரெண்டுமே உருகிய பாறை குழம்புதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பூமிக்கு கீழே அந்த மேக்மா சேம்பர்ல இருக்கும்போது அதுக்கு பேரு மாக்மா. அதுவே எரிமலை வழியா வெடிச்சு புவியின் மேற்பரப்புக்கு வெளியே வந்த பிறகு அதுக்கு பேரு லாவா. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள இருந்தா மக்மா, வெளியே வந்தா லாவா.
ஸ்டேட்மெண்ட் கேள்விகள்ல இதை மாத்தி கொடுத்து கேட்பாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். மேக்மா எந்த பாதை வழியா வெளியே வருதோ அந்த எரிமலையோட வாய்ப்பகுதிக்கு எரிமலை துளை, அதாவது வெண்ட் அன்னு பேரு. இது ஒரு குழாய் மாதிரி செயல்பட்டு உள்ளே இருக்கிற மேக்மாவை வெளியே கொண்டு வருது. இதுவும் ஒரு முக்கியமான கீவேர்டு. இப்போ எரிமலைகளை அதோட செயல்பாட்டை வச்சு எப்படி வகைப்படுத்துறாங்க, அது உலகத்துல எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வகைப்பாடு தேர்வுல கட்டாயங்க கேட்கப்படுற ஒரு பகுதி. அதனால நல்லா கவனிங்க. எரிமலைகளை 3 வகையா பிரிக்கிறாங்க. 1 செயல்படும் எரிமலை, அதாவது ஆக்டிவ் வால்கேனோ. இது பேர்ல இருக்கிற மாதிரி அடிக்கடி வெடிச்சு லாவாவை கக்கிக்கிட்டே இருக்கும். உதாரணமா இட்டாலியில இருக்கிற மவுண்ட் ஸ்ட்ராம்போலி. 2வது உறங்கும் எரிமலை, அதாவது டார்மண்ட் வால்கேனோ. இது ரொம்ப காலமா அமைதியா இருக்கும், ஆனா எப்ப வேணும்னாலும் திரும்ப வெடிக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணமா ஜப்பான்ல இருக்கிற ஃபியூஜி மலை. 3வது தனிந்த எரிமலை, அதாவது எக்ஸ்டிங்க்ட் வால்கேனோ. இது 1000 வருஷங்களுக்கும் மேலா எந்த செயல்பாடும் இல்லாம இனிமேல் வெடிக்க வாய்ப்பே இல்லாத எரிமலை. உதாரணமா ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிமஞ்சாரோ. இந்த 3 வகைகளும் அதோட விளக்கங்களும் நேரடி கேள்வியா வரும். நாம நிலநடுக்கத்துக்கு பார்த்த அதே பகுதி தான் இதுவும். இந்த வரைபடத்தை பாருங்க. உலகத்துல இருக்கிற எரிமலைகள்ல 3/2 பங்கு எரிமலைகள் பசிபிக் பெருங்கடலை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த பகுதிய பசிபிக் நெருப்பு வளையம், அதாவது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நிலநடுக்கமும் சரி எரிமலையும் சரி இரண்டுமே இந்த பகுதியில தான் அதிகம். சரி, இவ்ளோ நேரம் படிச்ச விஷயங்களை எப்படி தேர்வுல மதிப்பெண்களா மாத்துறதுன்னு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் எப்படி இந்த பகுதியிலிருந்து கேட்கப்படணும் ஒரு சின்ன பகுப்பாய்வு செய்யலாம். இது உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஃபோக்கஸ் மற்றும் எபிசென்டருக்கு உள்ள வித்தியாசத்தை வச்சு உங்களை குழப்ப முயற்சிப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்டேட்மெண்ட் 1 புவி அதிர்ச்சி மையம் புவியின் மேற்பரப்பில் காணப்படும். ஸ்டேட்மெண்ட் 2 மையப்புள்ளி புவிக்கு அடியில் காணப்படும். இந்த 2 கூற்றுகளில் எது சரி எது தவறுன்னு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு பதில் தெளிவா தெரியும். ஃபோக்கஸ் உள்ளே, எபிசென்டர் வெளியே. இந்த ஒரு வரி உங்களுக்கு 1 மதிப்பெண்ணை வாங்கித்து. அதே போல எரிமலைகளோட வகைகளை இந்த அட்டவணை மூலமா எளிதா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்டிவ்னா தொடர்ச்சியான செயல்பாடு, டார்மெண்ட்னா தற்காலிகமா உறங்குது ஆனா மீண்டும் வெடிக்கும், எக்ஸ்டிங்க்ட்னா இனிமேல் செயல்பட வாய்ப்பே இல்ல. இந்த அட்டவணையை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நேர ரிவிஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கடைசியா இந்த பாடத்தோட மொத்த சாராம்சமும் இந்த வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு. நில அதிர்வுமானி, ரிக்டர் அளவுகோல், ஃபோக்கஸ், எபிசென்டர். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது பொறுத்துக்க கேள்விகள்ல வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம பார்த்த இந்த தலைப்புகளை இன்னும் ஆழமா தேர்வு நோக்குல படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவ ஒரு சின்ன விஷயம். டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் அடிப்படையா வச்சு தயார் செஞ்ச முழுமையான பிடிஎஃப் நோட்ஸ் வெறும் 29 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு டீ குடிக்கிற செலவுல ஒரு முக்கியமான தலைப்பை முழுசா தெளிவா படிச்சு முடிக்கலாம். அதுக்கான இணைப்பு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்க தயாரிப்புக்கு ஒரு சின்ன முதலீடு தான். தினமும் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயன்படக்கூடிய பகுப்பாய்வுகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தினமும் பகிரும் இந்த மாதிரி பகுப்பாய்வுகள் உங்களை வந்து சேரும். இன்னும் தீவிரமா படிக்கிற சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் நம்ம மெம்பர்ஷிப்ல சேரலாம். அதுல உங்களுக்கு பிரத்யேகமான நோட்ஸ், ரிவிஷனுக்கு உதவிகள்னு கூடுதல் ஆதரவு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, விடாமுயற்சி தான் ஒரு சராசரியான முயற்சிய ஒரு சிறப்பான வெற்றியா மாத்தும். தினமும் படிக்கிற பழக்கத்தை மட்டும் விட்டுடாதீங்க. பூமிக்கடியில நடக்கிற அந்த சின்ன நகர்வு மாதிரி நம்ம சின்ன சின்ன முயற்சி ஒரு நாள் பெரிய வெற்றியை கண்டிப்பா தரும். Day 38 கம்ப்ளீட். நாளே Day 39ல இன்னொரு முக்கியமான டாபிக். கன்சிஸ்டன்சி மட்டும் விடாம ஃபாலோ பண்ணுனா TNPSC 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் நம்பதா. கீப் ஸ்டடிங்.